ஹலோ வீவர்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம உடனடி சமையல் சேனலில் பார்க்க போகிறது தட்டை ரெசிபி. ரொம்பவே சுலபமாக ரொம்ப டேஸ்ட்டாக எப்படி செய்கிறதான் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீட்டில் அரிசி மாவு இருந்துச்சுன்னா ரொம்பவே சூப்பராக ரொம்ப சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம உடனடி சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலடா, அப்படியே கொஞ்சம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிடுங்க. இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் அரை கப் அளவுக்கு தண்ணீர் சேர்த்துக்கலாம். இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். அடுத்து பெருங்காய பொடி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக மஞ்சள் பொடி 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக காரத்துக்காக மிளகாய் பொடி அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக நம்ம சேர்க்க போகிறது வெள்ளை எள்ளு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட கருப்பு எள்ளு இருந்தால் கூட சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக நம்ம சேர்க்க போகிறது வறுத்த வேர்க்கடலை. இந்த மாதிரி ஒன்றும் பாதியமாக உடச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம சேர்த்துக்கலாம். இதை ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி நல்லா சூடாகிட்டுருக்கு, அதனால் நம்ம ஸ்டவ்வை சிம்மில் வச்சிடலாம். அடுத்ததாக கருவேப்பிலை ஒரு கொத்து சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அடுத்து 10 பல் பூண்டு எடுத்துகிட்டு தோல் உரிக்காமல் நல்லா நசுக்கிட்டு சேர்த்துக்கலாம். அடுத்து சேர்க்க போகிறது ஊற வச்ச கடலைப்பருப்பு. 2 ஸ்பூன் கடலைப்பருப்பை 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே நம்ம ஊற வச்சு சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு கரண்டி வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதில் 1 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். இது ரெடிமேடாக கடையிலேருந்து வாங்கிட்டு வந்த மாவு தான். இதை நல்லா ஜலிச்செடுத்துக்கப்புறமா நம்ம சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட வீட்டில் அரிசி மாவு இருக்குனாலும் நீங்கள் அதையும் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக இதில் சேர்க்க போகிறது ஒரு ஸ்பெஷல் பவுடர்னு சொல்லலாம். இது வேறு ஒன்றும் இல்லைங்க, நம்ம பொட்டுக்கடலையை மிக்சியில் நல்லா அரைச்சதுக்கப்புறமா இதிலிருந்து ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். இது சேர்க்கும் போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்துக்கலாம். நம்ம அரிசியை ஊற வச்சு அதை எடுத்துகிட்டு போயிட்டு மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு வந்து திருப்பி அதை வறுத்துட்டு செய்கிறதுனா ரொம்பவே கஷ்டமான வேலை தான். நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்பவே சீக்கிரமாக முடிஞ்சிடும் வேலை. டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ அரிசி மாவும் மசாலாவும் இந்த மாதிரி கலந்ததுக்கப்புறமா இதை ஒரு மூடி போட்டு 10 நிமிஷம் மூடி வச்சிடலாம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு, ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ தான் நம்ம இதை நல்லா பிசையணும். ஃபஸ்ட்டு இதை கையால் நல்லா பிசைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி பிசைஞ்சதுக்கப்புறமா இப்போ இதில் நம்ம தண்ணீர் சேர்த்துட்டு பிசைஞ்சிக்கலாம். சுட தண்ணியை கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். ரொம்ப சூடாக இருக்கணும்னு தேவையில்லை, நம்ம கை பொறுக்கிற அளவுக்கு வெதுவெதுப்பாக இருந்தால் போதும். இதை நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சதுக்கப்புறமா இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம். இப்போது நமக்கு தட்டைக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போது கையில் கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றிட்டு நல்லா தேய்ச்சிக்கலாம். இந்த மாதிரி கையில் நல்லா எண்ணெயை தேய்ச்சதுக்கப்புறமா நம்ம இந்த மாவுலேருந்து கொஞ்சமாக மாவு எடுத்துட்டு சின்ன பால்ஸ் மாதிரி நம்ம உருட்டி வச்சிடலாம். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே செஞ்சிடலாம். அப்போ தான் நமக்கு தட்டி போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ எல்லா மாவையும் ஒரே அளவாக நம்ம இந்த மாதிரி உருண்டைகளாக உருட்டி வச்சாச்சு. இப்போ இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். அடுத்ததாக ஒரு பிளாஸ்டிக் கவரை 2ஆக கட் பண்ணி ஒரே சைஸாக இருக்கிற மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு 2 கவர்லேயும் நல்லா தேய்ச்சி வச்சுக்கலாம். 2 கவர்லேயும் எண்ணெயை நல்லா தடவினதுக்கப்புறமா நம்ம உருட்டி வச்சுருக்க உருண்டையிலேருந்து ஒன்று எடுத்து வச்சுட்டு கையால் லேசாக ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறமா இன்னொரு கவரை எடுத்து நம்ம எண்ணெய் தடவின சைடை வச்சுக்கணும். இந்த மாதிரி எண்ணெய் தடவின சைடை வச்சுட்டு இந்த மாதிரி அடி ஃப்ளாட்டாக இருக்கிற ஏதாவது ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. இதை வச்சுட்டு நம்ம லேசாக இப்படி ஒரு ப்ரெஸ் பண்ணால் போதும். பாருங்கள், இப்படி சுற்றினா போதும். பாருங்கள் எப்படி ரவுண்டாக அழகாக வந்திருக்குன்னு. இதே மாதிரியே நம்ம எல்லாத்தையும் செஞ்சிடலாம். இப்போ இதை எடுத்துகிட்டு நம்ம ஏதாவது சுத்தமான துணியில், அப்படி இல்லைனா ஒரு பிளாஸ்டிக் கவர் நல்லா பெருசாக இருந்ததுன்னா அதில் வச்சுக்கலாம். இப்போ இன்னொரு வாட்டி செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள். அதே மாதிரி கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு 2லேயும் நல்லா தேய்ச்சதுக்கப்புறமா
நம்ம இன்னும் ஒரு உருண்டையை எடுத்து வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு பண்ண மாதிரியே லேசாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு அது மேலே நம்ம எண்ணெய் தடவின பக்கம் கவரை வச்சுட்டு இந்த மாதிரி லேசாக இப்படி அழுத்தி சுற்றினா போதும். அவ்வளோதான். கையாலேயே தட்டி பழக்கம் இருக்கிறவங்க இந்த மாதிரி கையாலேயே தட்டிக்கலாம். இப்போ நம்ம தட்டி எடுத்ததெல்லாம் இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கவரில் போட்டு வச்சுருக்கேன். இது இருக்கட்டும். அடுத்தது நம்ம எண்ணெயை காய வச்சுக்கலாம். இப்போ எண்ணெய் மிதமான சூடானதுக்கப்புறமா நம்ம தட்டி வச்சுருக்கிறத ஒன்று ஒன்றா இதில் சேர்த்துடலாம். இதில் 2, 3 சேர்த்தா போதும். அதிகமாக ஒன்று மேலே ஒன்று சேர்க்கக்கூடாது. நம்ம எண்ணெயில் சேர்த்ததுக்கப்புறமா தீயை லோ டு ஹை ஃப்ளேமில் மாற்றி மாற்றி வச்சு செஞ்சுக்கலாம். இது தீ அதிகமாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கம்மியாகவும் இருக்கக்கூடாது. மிதமான சூடாக இருக்கும்போது நம்ம செய்யும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ஒரு சைடு லேசாக வெந்ததுக்கப்புறமா இதை நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இந்த மாதிரி 2, 3 வாட்டி நம்ம திருப்பி திருப்பி போட்டு வேக வைக்கும்போது ரொம்ப நல்லா வெந்துடும். இப்போ பாருங்கள், எண்ணெய் பபுள்ஸ் எல்லாம் நல்லா அடங்கிட்டு நல்லா வெந்திருக்கு. கலரும் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது. இதை நம்ம எடுத்துடலாம். எடுத்து ஒரு பேப்பரில் வச்சுக்கலாம். இப்போ மீதம் இருக்கிற எல்லாத்தையும் நம்ம ஃபஸ்ட்டு பண்ண மாதிரியே செஞ்சு எடுத்துடலாம். இதை புதுசாக செய்யணும்னு நினைக்கிறவங்க கூட எந்த தயக்கமும் இல்லாமல் ரொம்ப சூப்பராக செஞ்சு முடிச்சிடலாம். இந்த கவர்லேருந்து கையால் எடுக்கும்போது உடையுதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி ஒரு கத்தி வச்சுட்டு எடுத்துக்கோங்க. ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இது நம்ம எண்ணெயில் எடுத்து போடுறதுக்கும் ரொம்ப வசதியாக இருக்கும். அவ்வளோதாங்க, நம்மளோட சூப்பரான தட்டை ரொம்ப ரொம்ப சுவையாகவும் சூப்பராகவும் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக எல்லாரும் ட்ரை பண்ணுங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். அடுத்த வீடியோவில் வேறு ஒரு சூப்பர் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.